நீங்கள் தினமும் வழிபடும் இஷ்ட தெய்வம் எப்படியாக உங்கள் கஷ்டங்களை போக்குமோ, ஐஸ்வர்யங்களை கொடுக்குமோ, புண்ணியத்தை கொடுக்குமோ, அதே போலத்தான் நமது பித்ருக்களின் ஆசீர்வாதமும் நமக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்கும். இன்று சிவராத்திரி, நாளை முக்கியமான ஆடி அமாவாசை. இன்றோ நாளையோ ஒரு முறை இந்த சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை கேட்டு பாருங்கள். அந்த சிவபெருமானின் அருளால் தான் இந்த மந்திரம் உங்களையே தேடி வந்தது. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்க பித்ருக்களின் ஆசீர்வாதமும் சிவபெருமானின் அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். ஓம் சௌராஷ்டிரதேசே விஷதேதிரம் ஏ ஜோதிர்மயம் சந்திரகலாவதம்சம் பக்த பிரதானாய கிருபாவதீர்ணம் தம் சோமநாதம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீசைலஸ்ருங்கே விவித பிரசங்கே சேஷாத்ரிஸ்ருங்கேபி சதா வசந்தம் தமர்ஜுனம் மல்லிகபூர்வமேனம் நமாமி சம்சார சமுத்ரசேதும் அவந்திகாயாம் விஹிதாவதாரம் முக்தி பிரதானாய ச சஜ்ஜனானாம் அகால மிருத்யோ பரிரக்ஷணார்த்தம் வந்தே மகாகால மகாசுரேஷம். காவேரிகா நர்மதயோ பவித்ரே சமாகமே சஜ்ஜனதாரணாய சதைவ மாம் தாத்ருபுரே வசந்தம் ஓம்காரமீஷம் சிவமேகமீடே. பூர்வோத்தரே பிரஜ்வலிகா நிதானே சதா வசந்தம் கிரிஜாசமேதம் சுராசுராராதித பாதபத்மம் ஸ்ரீவைத்யநாதம் தமஹம் நமாமி. யம் டாகினி ஷாகினிகா சமாஜே நிஷேவ்யமானம் பிஷிதாசனைश्च சதைவ பீமாதிபத பிரசித்தம் தம் சங்கரம் பக்தஹிதம் நமாமி. ஸ்ரீதாம்ரபர்ணி ஜலராசியோகே நிபத்யசேதும் விஷிகைரசங்ख्यैः ஸ்ரீராமச்சந்திரேன சமர்ப்பிதம் தம் ராமேஸ்வராख्यं நியதம் நமாமி. யாம் ஏ சதங்கே நகரேதிரம் ஏ விபூஷித அங்கம் விவிதைश्च भोगैः சத்பக்தி முக்தி பிரதமீஷமேகம் ஸ்ரீநாகநாதம் சரணம் பிரபத்யே. ஆனந்தமானந்தவனே வசந்தம் ஆனந்தகந்தம் ஹதபாபபிருந்தம் வாராணசீநாதமநாதநாதம் ஸ்ரீவிஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. சஹ்யாத்ரசீர்ஷே விமலே வசந்தம் கோதாவரி தீர பவித்ரதேசே யத்தர்ஷனாத் பாதகம் பாசுநாசம் பிரயாதிதம் த்ர்யம்பகமீஷமீடே. மகாத்ரிபார்ஷ்வே ச தடே ரமந்தம் சம்பூஜ்யமானம் சததம் முனீந்திரைः சுராசுரைர்யக்ஷமஹோரகாಢ்யைः கேதாரமீஷம் சிவமேகமீடே. இலாபுரே ரம்ய விஷாலகேஸ்மின் சமுல்லசந்தம் ச ஜகத்வரேண்யம் வந்தே மகோதாரதரஸ்வபாவம் கிருஷ்ணேஸ்வராख्यं சரணம் பிரபத்யே. ஜோதிர்மயத்வாதசலிங்ககானாம் சிவாத்மனாம் ப்ரோக்தமிதம் கிரமேண ஸ்தோத்ரம் படித்வா மனுஜோதிபக்த்யா பலம் ததாலோக்ய நிஜம் பஜச்சே. எந்த ஒரு சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை கேட்டால் 108 திவ்ய நதிகளில் குளித்த புண்ணியம் கிடைக்குமோ, எந்த ஒரு சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை கேட்டால் 7 ஜென்ம பாபங்களும் நீங்குமோ, எந்த ஒரு சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை கேட்டால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை இன்று சிவராத்திரி மற்றும் நாளை ஆடி அமாவாசையில் ஒரு முறை பக்தியோடு கேளுங்கள். அந்த சிவபெருமானின் அருளால் தான் இந்த மந்திரமே உங்களை தேடி வந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.